துணை இருக்கும் வடிவேலுக்கு மனம் இருக்கும், உன் காலுக்கும் விழி இருக்கும், அது கருணையின் வழி நடக்கும். பழனிமலைக்கு போயிருக்கியா? ஊரும் பழனியப்பா. முருகப்பெருமான் வாராரு, நீ வரும் பொழுது நீ தான் வாழ்வுக்கு துணை அப்படின்னு நினச்சி பலமுறை நீ அவரை வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அதான் வாழ்வுக்கு துணை இருக்கும். அந்த வடிவேலுக்கு உன் மேலே இரக்கமான மனம் இருக்கும், அவன் காலுக்கும் கூட விழி இருக்கும், அது கருணையினால் உனக்கு மனம் பிறக்கும். அதுக்கு தான் அவனுடைய பாட்டை பாடினேன். ஆனால் அவர்கிட்ட போய் முறையிட்ட பின்பும் கூட என் சோதனை தீரலியே சுப்பிரமணியா, எனக்கு வாழ்வா தாழ்வான்னு தெரியணும், எனக்கு தொழிலை பற்றியும் ஒரு முடிவு தெரியணும், நான் இழந்த பணத்தை பற்றியும் தெரியணும், என் துணைவியினுடைய மனம் ஆரோக்கியம் ரெண்டையும் எனக்கு தெரியணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும். என்னடா செய்யணும் மனைவிக்கு? நான் இப்போ பாடுறது நீ கேட்டியாடா? மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும். பொண்டாட்டி புரிதவனு ஊர் மேய்க்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவள் மனக்கோயிலுக்குள்ளே நான் இல்லை. அவள் மனசு என்னன்னே எனக்கு தெரிய முடியலை. ஆனால் அப்பப்போ சொலுக்குன்னு உடம்பும் சோறுது, அவள் உள்ளமும் தெளிவான வழியில் இல்லை. என் வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதாங்கிற சந்தேகம் உன் மனத்துக்குள்ளே இருக்குது. அவள் மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் எனக்கு வெளியே தெரியணும். அப்படின்னா தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் சாமி அப்படின்னு உன் கேள்வி. கால் வந்துடுவான். அவளுக்கு உன் மேலே கெட்ட எண்ணம் எதுவும் இல்லை. அதே மாதிரி எந்த உடைய நடத்தை குறைவான நட்பும் அவளுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கா. அவளுடைய கிரகத்தில் இப்போ சனி பகவான் பார்வை 1.5 ஆண்டு காலமாக நடக்கு. தன்னை அறியாமல் கோபமும் சிடுமுடிஞ்ச புத்தியும் பொருள்களை மறைத்து வைக்கக்கூடிய குணமும் வீட்டுக்குள்ளே இருக்குது. புரியுதா? அது உன் மனதுக்கு பிடிக்கலை. உன்கிட்ட பொய் சொல்லுதா, அதை கேட்டால் சண்டைக்கு வாரா. அதனால் இவன் இன்னும் அடுத்து என்னமெல்லாம் செய்ய போகிறாளோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீ அவன் மேலே இப்போ வேதனை அடைஞ்சு வந்திருக்க. அவன் மனது திருந்தக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீயும் நானும் அவளும் நல்லா வாழத்தான் செய்வீங்க, எந்த குறையும் வராது. உனக்கு தொழிலையும் தாரேன். வேறு என்னடா வேணும்? வா. எனக்கு அடுத்த மாதம் குழந்தை அடுத்த மாதம் டெலிவரி. அந்த குழந்தை ஜனனம் உன் வாழ்வை உயர்த்தி காட்டும். அதுக்குள்ளே ஒன்று சொன்னேன், ஏன்னா நான் போகவே முடியலை. அவளே வந்துடுவா, போய்ட்டு வா. கர்மதாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. டேய் தம்பி, சாப்பிடாம போனால் உன்னை விட மாட்டோம் நாங்கள். என்னப்பா உண்மை தானே? கர்மதாமி, ஆமாம், என் உடன் பிறந்தோர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது, அதை தீர்க்கணும்னு ஒருத்தன் காட்டு வந்திருக்கானா? யார் யாது? கூட பிறந்தவங்க வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? சகோதரியை பற்றியா? சகோதரியின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? கர்மதாமிக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமான கேள்வி, பத்திரம், வீடு பத்திரம் சம்மந்தமான கேள்வி கேட்டது யார்? வீடு பத்திரம் சொந்தமான மனக்குழப்பம் இருக்குன்னு ஒருத்தர் இருக்கான். அப்படியா? சரி, கடன்களை தீர்க்கணும்னு காட்டு வந்தது யார்? பாப்பா, உன் பத்திரம்லாம் எங்கே இருக்குது? இருக்குது. கால் வந்துட்டு வா. தம்பி, நல்ல கால் விடு. சும்மா ஏனோ தானே வந்துக்கிட்டு இருக்க. வெறும் பொய் எதை எடுத்தாலும் உன்னையெல்லாம் நான் நம்பலை அப்படின்னு நானாக சொல்லுதேன். உன் வீட்டில் உள்ளவங்க சொல்லுதாங்கடா, உன்னை சொல்லுதாங்களா இல்லையா? கால் விட்டுருவான். எங்கேயாவது போயிட்டு வேலைக்கு போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை இப்போ உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த தொழிலையும் போய் நிலையாக நின்று மரியாதையை காப்பாற்றக்கூடிய மனசு இருந்தாலும் உன் விதி அங்கே உன்னை நிற்க விட மாட்டேங்குது. ஆனால் குடும்பத்தையும் காப்பாற்றணும், நிலைமையும் காப்பாற்றணும், ரெண்டுக்கும் இடையில் மத்தள மாதிரி வாழுதேன். சில சமயத்தில் வீட்டுக்கே போகாமல் எங்கேயோ தூங்கி எங்கேயோ எந்திக்கேன் சாமி. இந்த நிலைமைகளுக்கு எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நீ கேட்குற. கால் வந்துட்டுவான்.
வெண்ணிலாவானில் வருவே. உன் பேருக்கு பத்திரத்தை நான் பிரித்து தந்துட்டோம்னு சொன்னால் நீ விற்று தேன் வாங்கிட்டு போயிடுவேன். விற்று தேன் வாங்கிட்டு போயிடுவேன். அதனால் உன் பேருக்கு அந்த டாக்குமெண்ட் மாறாது. ஆனால் உன் வாரிசு பேருக்கு மாறும். உன் பேருக்கு தரதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைடா. உன் வாரிசு பேருக்கு மாறும். அதே மாதிரி 3 ஆண்டு காலங்களாக முயற்சி செய்து ஒரு கட்டடத்தை எழுப்பினோம். அது புதுமைப்படவும் இல்லை, முழுமையடையவும் இல்லை. அதுக்கு பணம் இருந்தால் பொருள் கிடைக்காது, பொருள் இருந்தால் பணம் கிடைக்காது. இந்த நிலைமைகளில் நடந்துக்கிட்டு இருக்க இதுக்கு ஒரு முடிவும் கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் விட்டுருவோம். கர்மதாமிக்கு இந்தாமா இந்தா அந்த கட்டிடத்தை வளர்த்து தாரேன், தீய நேரத்தை நீக்கி தாரேன், உனக்கு தொழிலையும் தாரேன். நல்லா இருப்பான், சந்தோஷமா இருக்கும். வெற்றி கர்மதாமிக்கு. சரி சரி. கோயம்புத்தூர் எல்லை கோயம்புத்தூர். திருவாரூர்லாம் கொஞ்சம் இடம் மாறிடுங்க. உனக்கு கோயம்புத்தூர் இப்படி இல்லை. கோயம்புத்தூர். மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? மகன். நீ ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யாரு? உன் பையனுக்கு என்னடா பிரச்சனை? என்ன படிக்கிறேன்? இன்னும் 2 பேர் இதே கேள்விக்கு வந்திருக்கான். வாப்பா, இன்னும் 2 பேர் இதே கேள்விக்கு வந்திருக்கான் பையனை பற்றி. உன் பையன் எங்கடா இருக்கான்? சரி, நீ யாரு? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு ஆள் கேள்விக்கு வந்து உன் பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்கிறாரு? இங்கே தள்ளிடு மகளே, இங்கே தள்ளிடு. நீங்கள் 2 பேரும் கால் வந்துட்டு வாங்க. கவலை வேண்டாம், சந்தோஷமாக இருப்பாயாக. ஏன் கலங்குகிறாய்? உட்காரலாம், பக்கத்தில் வாங்க. பொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் ஒரு அம்மா வராள, எங்கே இருக்கா? தெரியலையா? உங்கள் ஊர் மெயினில் தானே இருக்கா, இடதுபுறத்தில் உயரமான கோபுரத்தோட. காளியம்மா எங்கே இருக்கா? மண்டபத்தில். ஒரு தரம் கால் வந்துட்டுவாங்க. கண்ணீர் விட வேண்டாம், உணர்ச்சி வசப்பட வேண்டாம், உள்ளத்தை அமைதிப்படுத்துங்கள். என்னப்பா? உள்ளத்தை அமைதிப்படுத்துங்கள். மலைமகளே உன் கருணை. நீங்கள் கோயம்புத்தூரை விட்டு அவுட்டரில் இருக்கிய சரிண்ணா? உங்கள் எல்லைக்குள்ளே போகிற இடத்துல விநாயகர் இருக்காரா? வலதுபுறத்தில் ஒரு மரமும் இருக்கா? அந்த பக்கத்தில் ஒரு அந்த காலத்தில் உள்ள சின்ன ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இதுதான் உங்களுடைய இடம். நான் மெயினான தெய்வத்தை சொல்லணும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ உங்கள் ஏரியாவுக்குள்ளே போயிட்டேன். இப்போ 1.25 மாதமாக உன் பையன் லண்டன்லேருந்து வருத்தத்துக்குரிய செய்தியாக பரப்பிக்கிட்டு இருக்கான். அவன் தொழிலை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு 2 பேருக்கும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு. அவசியம் இல்லாமல் அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ராஜெக்டில் மாட்டிக்கிட்டு பணமெல்லாம் லாஸ் ஆகிடுது அவனுக்கு. புரியுதாடா? அதை ரிலீஃப் ஆக்கணும். மேலும் அவனுக்கு சம்பளமும் முழுமையாக வந்து சேரலை, அதையும் ரெடியாக்கி தந்துடுறேன். ப்ராஜெக்டையும் போட்டு தந்துடுறேன். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா, தீர்த்துருவோம். கால் வந்துட்டு வா. அதனால் கடனை தீர்த்து தாரேன். உன் பிள்ளைக்கு அந்த ப்ராஜெக்டை போட்டு அவனை வெற்றியாக அங்கே வாழ வச்சு தாரேன். இதுக்கடையில் ஒரு பொம்பளைகிட்ட அவன் மாட்டிக்கிடக்கூடிய விதி இருக்குது. அதில் சிக்காமல் அவனை காப்பாற்றி தாரேன். வேறு என்னப்பா வேணும்?
பழையபடிக்கு தொழில் வேணும். எனக்கு வந்து மனசில் ஒரு நிம்மதி இல்லை. இந்தா தொழிலை உருவாக்கி தரேன். உணர்ச்சி வசப்படுறதை குறைச்சிக்கா, ஜெயிச்சிருவேன். 3:30 என்னை பார்த்துட்டு போ. நல்லா வா மகளே. பம்பா எல்லையில் உன் பையன் இருக்கானா? பூனே. கால் வந்துட்டு வா. மங்களா, அம்மா வாம்மா. மங்களகரமான காரியம்லாம் நடந்தாச்சாம்மா வீட்டில்? என்னம்மா? பக்கத்தில் வாம்மா. காரியம் திருமண கோலம் நடக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து உங்களை மீறி போயிடுது. அதுக்கு கிரகங்கள் காரணம், மனிதர்கள் காரணம் அல்ல. இப்போ அடுத்து வெற்றிகரமாக நடத்தி தந்தால் போதுமா? அதுலேருந்து விடுதலை ஆக்கணுமே. அவன் அவளை தான் முடிப்போம்ங்கிறான். ஆனால் அவன் ஏற்கனவே அவன் கொஞ்சம் அனுபவம் உள்ள ஒரு பொண்ணு தெரியுமா உனக்கு? கால் வந்துட்டு வா. வா வா வா. ஐயா டெய்லி வண்டியில் தூக்கி வச்சுலாம் கொண்டு போகிறாரு. வா பக்கத்தில் வா. உன் பையனை மெல்ல மெல்ல மனத்தை மாற்றி தாரேன். உன் சொல்லுபடி கல்யாணத்தை முடிச்சு வைக்க தாரேன். வெளியாக்கி தரேன். அதில் நிறைய பணம். அவனை விட 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான பொண்ணு. நான் அதான் அனுபவம் உள்ள பொண்ணுன்னு சொன்னேன். உன் தலையில் யாருல நான் என்ன செய்ய முடியும்? மடக்கி தரேன். பிறகு என்னை பார்த்துட்டு போ. மெல்ல ஏந்தி சிந்திராம போ. வந்து டவுன் ஹாலில் இருக்கிறாருங்க. சரி. கருப்பசாமிக்கு என் பிள்ளை படித்து என்ன வேலைக்கு போவான்? அவன் இருக்க படிப்புக்கு அவனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு சந்தேகமாக இருக்குன்னு கேட்க வந்திருக்கான். கால் வந்துட்டு வா. அடுத்து வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரம்? வாரேன், கூப்பிட்றேன். உன் பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய கூறு நடக்கும். அதனால் அவனுடைய சொல்லுக்கு நம்முடைய சொல்லுக்கு கொஞ்சம் கட்டுக்கு மாறுபட்டு நடப்பான். ஆனால் அவன் கல்வியில் உயர்ந்துருவான். புரியுதா? அவனுக்கு நிச்சயமாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நீ வீணாக கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீ பார்க்குற தொழிலில் உனக்கு மன வருத்தமும் கடன்களும் இருக்குது. அதனால் அதை செம்மையாக்கி தரணும். இந்த தொழில் உண்டா, அடிஷனலாக வேறு வருமானத்துக்கு வழிவகுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய வீட்டு பக்கத்தில் முருகப்பெருமானுடைய பாடல் கேட்க, அங்கே என்ன அப்படி பாட்டு சத்தம் கேட்கு? கோயில் அதான பார்த்தேன். டெய்லி முருகனுடைய பாடலாக கேட்கு. என்ன அதான் எழு கடல் மணலை. இந்த பாட்டெலாம் நீ கேட்டிருக்க மாட்ட. அருணகிரிநாத சாமி முருக பக்தன், அவர் எழுதுன பாட்டு இது. கடனை தீர்த்து தாரேன். அடித்தலாக தொழில் ஆரம்பிக்க வேண்டியதை வைகாசியில் ஆரம்பி ஜெயிச்சு தரேன். அதுக்கு பணமும் தரேன். வேறு என்ன வேணும்? ஆன்மீகத்தை தொழிலாக்க போறியா? ஆன்மீகத்தை பக்குவப்படுத்த போறியா? அதாவது வந்துங்க நம்ம வாசி யோகம் பண்ணிக்கா, சந்தோஷம் நடக்கும். அதெல்லாம் மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம்டா. வெற்றி அடைய மனைவி உயிருக்கு ஏதாச்சும் ஒன்றும் இல்லை. போய்ட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரை தொழில் பார்ப்பவர் யார்? நீங்கள் சென்னையில் தொழில் பார்க்கியா? சென்னைக்கு சப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் காலில் வந்துட்டாங்க. அப்பா முருகா,